ஜெனிப்பித்தவரும் நீதானே, எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, கண்மலையே கண்மலையே ஏ கண்மலையே கண்மலையே, உனக்கே ஆராதனை, உனக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிற சில்ட்ரன்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளாகவும் நினைத்து கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய திருவார்த்தை அது மிக அருமையான ஒரு பகுதி. சங்கீதம் 127 3 முதல் 5 திருமொழிகள். சங்கீதம் 127 3 முதல் 5 திருமொழிகள். சில்ட்ரன்ஸ் ஆர் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் லார்ட் என்று சொல்லி, குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கப்பட்ட அரும் சொத்து. அவர்களை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தவும், அவர்களை பழக்குவிக்க வேண்டிய வழியிலே பழக்குவிக்கவும் பெற்றோர்களாகிய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு, குழந்தைகளைப் போல நீங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பழக்க வழக்கங்களிலும் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் இராது என்று எச்சரிக்கிறார். சிறுவர்கள் இயேசுவிடம் வரும்பொழுது சீடர்கள் அதட்டுகிறார்கள். அவர்களை பார்த்து சினம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு, என்னிடம் வர இடம் கொடுங்கள் என்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே பிதாக்களே பிள்ளைகளை எரிச்சலடைய செய்யாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் தான் அநேக பிள்ளைகளுடைய கோபத்துக்கும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் அவர்களுடைய சீரழிந்த வாழ்வுக்கும் வழியாக அமைகிறார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு எழுதின கடிதத்தில் சொல்கிறார், பிதாக்களே பிள்ளைகளை எரிச்சலடைய செய்யாதீர்கள். பிரம்பை கையாளாகாதவன் கையில் எடுக்காதவன் தன்னுடைய பிள்ளையை பகைக்கிறான் என்று பெற்றோர்களை எச்சரிக்கிறார் ஆண்டவர். பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதம், நடத்த வேண்டிய விதம், அவர்களுக்கு எந்த நாளிலே எது தேவை என்பதை பெற்றோராகிய நீங்கள் முடிவெடுத்து பிள்ளையை அந்த பக்தியிலே பணிவிலே ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க வேண்டும். அநேக நேரங்களில் இன்றைக்கு பெற்றோர்களுடைய கோபம் பிள்ளைகளை சீரழிக்கிறதாக இருக்கிறது. அதே சமயத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிற சத்தியம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற இந்த காரியம், சில்ட்ரன்ஸ் ஆர் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் காட், கர்த்தரால் கிடைக்கின்ற அரிய சொத்து. அதை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகி நம்முடைய கடமை. பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிள்ளைகளிடத்தில் அதிக அன்பு வைத்தார். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய முன்னாள் இந்த இந்திய நாட்டினுடைய முதல் மனிதனாக இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி குழந்தைகளோடு நெருங்கிய உறவு வைத்திருப்பார். அடிக்கடி பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கு சென்று பிள்ளைகளோடு உரையாடல் செய்வார். அவர்களுக்கு நல்ல மோட்டிவேஷன், உந்துதல் அளிக்கக்கூடிய கருத்துக்களை கூறுவார். பெற்றோர் வார்த்தையை அவர் எவ்வாறு இஸ்லாமிய கூற்றின்படி மதித்து நடந்தாரோ அவ்விதமாகவே பிள்ளைகளும் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு உலக அரங்கில் விசேஷமான ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும்.
இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், பிள்ளைகளே, தகப்பனின் போதகத்தை தள்ளாதே, தாயினுடைய அன்பை வெறுக்காதே. அவர்கள் எது நடத்தினாலும் எது செய்தாலும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்கிற வண்ணமாக உன்னுடைய நன்மைக்காகவே உன் வாழ்வு வளமடையவே செய்கிறார்கள். ஆகவே மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு குழந்தைகள் தினத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றல், அவர்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை, அதே போல் குழந்தைகள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகள், பயம், பக்தி, விசுவாசம் இவைகளில் அவர்கள் உறுதியாய் நின்று எல்லாமுள்ள கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேசமுள்ள இயேசுவே, சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார என்று சொல்லி பாடுகின்ற பக்தன் பாடலைப் போல இந்த நாளிலும் கூட உங்களுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு திருச்சபையிலும் சரி, உலக அரங்கிலும் சரி, சிறு குழந்தைகள் போற்றப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அதே ஒரு நிலையில் மாற்றி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பாலியல் தொழிலில் சிறு பிள்ளைகள் குழந்தை தொழிலாளர்களாக கருதப்பட்டு அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் கலைக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. சாமி, அப்படிப்பட்ட தீங்குகள் நடைபெறும்போது நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து சிறு பிள்ளைகளை ஆதரிக்கவும் அவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமென்று இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.